சார் எஸ் ஒரு சின்ன டவுட்டுங்க. உட்கார் உட்கார். ஐ லைக் இட். கேளு. இந்த படம் முடிஞ்ச உடனே பிட்டு போடுவீங்களா இல்ல நடுவுல பிட்டு ஓட்டுவீங்களா? நான்சென்ஸ். நீ எல்லாம் எம்பிஏ வரைக்கும் எப்பறம் வந்த? எம்பிஏ வந்தோம். என்ன இதுக்கே டென்ஷன் ஆவறீங்க? ஆனானப்பட்ட சிவபெருமானே பிட்டுக்காக மண் சுமந்திருக்கா தெரியுமா? அது பிட்டு இல்லடா பிட்டு. ஓ, இந்த பரீட்சையில அடிப்பாங்களா அந்த பிட்டா? மூதேவி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எங்களையே திருத்த முடியலன்ற நாங்க எதுவும் எக்ஸாம் பேப்பர் எப்படி திருத்த? பெருசா நாமம் போட்டுக்கிட்டு கருப்பு பட்டி வச்சுட்டு ஒரு டிடிஆர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் வெள்ளிக்கிழமை மழை வரும்னு சொல்லு. அப்படி சொன்னா வியாழக்கிழமையே மொட்டை மாடியில காய வச்ச துணியெல்லாம் எடுத்து உள்ள வச்சிருவாரு. அறிவு கட்டவனே, இது கோடு வேர்டு. வாங்க வாங்க, மாப்பிள்ள பழிச்சிட்டாரு. அப்ப நான் யாரு? சாரி மாப்பிள்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு மாமா. சுரேஷ், உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா. தம்பி, உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா? இன்னையில இருந்து நீங்களும் எங்க வீட்டுல ஒரு பிள்ளைதான். இந்த நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். உங்க கல்யாணத்தை நான் முன்னால நின்று நடத்தி வைக்கிறேன். எதுக்கு? பின்னாடி இருக்கலாம் மறைக்கிறதுக்கா? தம்பி, நீங்க யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? மாப்பிள்ளைய மாத்திரவங்களா என்னடா மரியாதை? வேற ஏதாவது மரியாதை வேணுமா? மெயின் ரோல் பண்ண வேண்டிய என்ன கெஸ்ட் ரோல் பண்ண வச்சிட்டீங்களா? ஃபிகர் ஏன்டா உன் படிப்பை நீயே பாழாக்கிக்கிற? நானாவது என் படிப்பை மட்டும் தான் பாழாக்குறேன். ஆனா நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜ்ல இருக்கிற எல்லார் படிப்பையும் பாழாக்குறியே. எல்லாரும் எங்க தங்குற உத்தேசம்? வீடுதான் இவ்வளவு பெருசா இருக்குங்களே, நீங்க ஊ சொல்லிட்டீங்கன்னா இங்கே தங்கிடுவோம். அதான் ஊ சொல்லிட்டாரு, போங்கடா போய் பேக்ல எடுத்துட்டு வாங்க. கணக்கு அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியும்ல? அப்போ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஓகேவா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சா தோலை உரிச்சிடுவார். அப்போ ஒரு கூட சாத்துக்குடி வாங்கி தர, தோலை உரிச்சு தர. ஒரு தடவை முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும். ஏன் நீங்க எல்லாம் கொம்பு முளைக்காது, தந்தை வேணா முளைக்கும். அந்த காலத்துல நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. கோயில் செவத்துல எக்ஸாம் நம்பர் எழுதி வச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவோம். பாஸ் ஆயிடுவீங்களா? அப்ப எக்ஸாம் எழுத வேணா, வாங்க சினிமாவுக்கு. என்ன இது கெட்ட நாத்தம்? மூத்திர பாயில பொறுத்துட்டோமோ? நீ எங்கடா இங்க? நீங்க தான் இங்க வந்து 4 மணி நேரமா என்ன கட்டி புடிச்சு படுத்துட்டு இருந்தீங்க. 400 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. டேய், என்னடா சொல்ற? மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கத்தான். டேய், எதுவா இருந்தாலும் கேப் விட்டு சொல்றா. ஆமா, அவன் எங்கடா? தெரியாது. நல்லவனுக்கு அழகு சொல்லாம போறது. அவன் நல்லவன்டா, அதான் சொல்லாம போயிட்டான். வா. Hello, my dear boy. இவரு எங்க மாமா. Hello, I'm Major Chandrakant. என்ன கரும்பு மிஷினுள்ள கை விட்டாம இருக்கு? எனக்கும் அப்படிதான் இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படித்தானப்பா சொல்லுவாங்க. யோ, அது மிஸ்டேக். காமெடி தான் கஷ்டப்பட நேரம் இல்ல, வாயா.